தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி நடைபெற்று வருவதாக அறிகிறோம். தற்பொழுதைய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், கடந்த முறை நம்ம பார்க்குறோன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இம்முறை அவர்கள் எத்தனை இடங்களை கேட்டு பெற திட்டமிட்டிருக்கிறார்கள்? அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது துவங்கிவிட்டதா? முழு விவரங்கள் என்ன? திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்துல தொடங்கிவிட்டது. மதிமுக சார்பில் 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 6 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. இதுல 4 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. கடந்த முறை மதிமுக 6 இடங்கள்லயுமே உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், தனி சின்னத்துலதான் போட்டிடுவோம் அப்படிங்கிறது மதிமுகவினுடைய கோரிக்கையா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைப்பதற்கான ஒரு திட்டமிடல்ல இருக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தான் அண்ணா அறிவாலயத்துல இப்போது நடைபெற்று வருது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஒருவேளை தனி சின்னம் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டா இந்த 6 அப்படிங்கிற எண்ணிக்கை ஒரு சில தொகுதிகள் குறையலாம் அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில இரு தரப்பும் பேசியதற்கு பிறகு தொகுதிகளுடைய எண்ணிக்கை சின்னம் குறித்தெல்லாம் தகவல் தெரிய வரும். அதற்கு பிறகு மதிமுகவுல எத்தனை தொகுதிகள், மதிமுகவுக்கு என்ன சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.